அம்மா அவ கேட்டதெல்லாம் அதுல இருக்கு, செக் பண்ணிக்கமா. ஐயோ, எல்லாம் சரியா தாண்டா இருக்கும். நீயே கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு வா. நான் கொண்டு போய் கொடுக்கலாம் தான், அவளே கூச்ச சுபாவம் உள்ளவ. உன்கிட்ட மட்டும் தான் அவ கலகலன்னு பேசுறா. நான் போனா அவ அப்புறம் வெக்கப்பட்டு ஓடி போயிடுவா. அதனால நீயே போய் அவகிட்ட கொடுத்துட்டு வா. நான் இங்க தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்றேன். சரியா? சரிம்மா. கொடுத்துட்டு வா. நீ வந்து எனக்கு உதவி பண்ணுமா, ஆர்த்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணணும். வா. இப்ப இவளுக்கு சேவை வேற நான் செய்யணுமா? என்ன பிரதர், ஃபுல் ஜூம்ல இருக்க? என்ன விஷயம்? என்ன விஷயம் இருக்க போது? ஜூம் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ஓஹோ, அப்படின்னா உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா? சித்ரா, ஆர்த்தி தட்டு எங்க? அம்மா, இதோ நான் கொண்டு வரேன். என்னடா நீ கொண்டு வர? ஒரு சில நேரத்துல நீ பையனா பொண்ணான்னு எனக்கே டவுட் வந்துரும்டா. கொண்டு போய் அங்க வை போ. பொம்பளைங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. இல்லம்மா, அப்பவே சித்ரா ஆரத்தி தட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தா. அப்ப மேலெல்லாம் சிந்திக்கிட்டா. ஈடுபாடு இல்லாம செஞ்சா இப்படிதான் நடக்கும். அதனாலதான் நானே கொண்டு வந்தேன். இப்ப என்ன, ஆம்பளைங்க ஆரத்தி தட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா? நான் எதுவும் சொல்லல, நீயே பண்ணிக்கோடா. தாராளமா எந்த வேலையோ எவ்வளவு வேலையோ எல்லாத்தையும் நீயே பண்ணிக்கோ. சரியா? வீட்ல எல்லாரும் முன்னாடியும் நீங்க நல்லவரா காட்டிக்கிறதுக்கு என்ன வெள்ளையா காட்டுறீங்கல்ல? சித்ரா, உன்னை பத்தி எங்களுக்குலாம் தெரியாதாமா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் அமிர்தாவும் வந்துருவாங்க. 2 பேரும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்க. சரியா? இன்னைக்கு என்ன அத்தை, வீட்ல ஏதாவது பண்டிகையா? ஆமா மயூரி, இனிமே தினமும் வீட்ல பண்டிகை தான். அப்படின்னா அப்படின்னா நம்ம அர்ஜுன் அப்பாவாக போறாமா? என்ன, அப்பாவா? வாய்ப்பே இல்ல. அர்ஜுன் அப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.